வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பது ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய அஹ், ஒரு ஒரு சில சர்வேல எடுத்திருக்கோம். அதை பற்றிய கருத்துக்களை அவரிடம் கேட்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார், நம்ம கலங்கரை விளக்கம் சார்பில் ஒரு சர்வே எடுத்தோம். அதாவது இன்றைய சூழ்நிலையில் யார் யாருக்கு என்னென்ன மோக்க சதவீதங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதோடைய இது என்ன அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது யார் ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சர்வே ஒரு கேள்வி வச்சோம். அதுல ஏடிஎம்கே அலையன்ஸ் 27%, திமுக அலையன்ஸ் 16%, விஜய் டிவிகே விஜய் 46%, சீமான் 11% பெறுவார் என்று ஒரு சர்வே முடிவு வந்திருக்கு. ஸோ இது எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்ண சார்? இதெல்லாமே ஆன்லைன் சர்வே, சோசியல் மீடியாவில் எடுக்கக்கூடிய சர்வே. அதை நம்ம எடுத்துப்போம். ஓகே. ஸோ நான் இந்த சர்வே நான் டிஸ்மிஸ் பண்ணல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு நாய்ஸ் பயங்கர அதிகமா தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம பேசினோம்னா 32% மேல மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறதா சொல்றாங்க. யாரெல்லாம் சொல்றாங்க? ப்ரெடாமினன்ட்லி 18 வயதுல இருந்து 30 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள்னே சொல்லலாம், ஆம்பளைங்க. அதே மாதிரி மகளிர்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 வயதுல இருந்து 45 வயதுக்கு இருக்கக்கூடிய மகளிர். இவங்க ஓட்டு எல்லாம் போட போறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய வாக்கு இப்ப அவங்க யாருக்கு நீங்க போட போறீங்கன்னு கேட்டா இதான் பதில் வருது. இதான் விஷயம். இதுல எந்த மாதிரி இவங்களுடைய, ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆர்கனைசேஷன் தேவை. உங்களுக்கு ஆர்கனைசேஷன் இருந்தா தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அண்ணாமலையோட எக்ஸிட் போல் நம்ம கண்டக்ட் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு விஷயம் நம்ம கிளியர் கட்டா தெரிஞ்சது, அண்ணாமலைக்கு வாக்களிக்கிறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒப்பீனியன் போல்லையும் சொன்னாங்க, எக்ஸிட் போல்லையும் சொன்னாங்க. ஆனா அந்த அளவுக்கு அது டிரான்ஸ்லேட் ஆகல. அது காரணம் ஆர்கனைசேஷன், ஸ்தாபனம். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ். அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜய்க்கு ஆன்லைன்ல 40% மேல சொல்றாங்க. ஆஃப்லைன்ல ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு 30% மேல நாய்ஸ் வருது. ஆனா எல்லா விதமான கால்குலேஷன் நம்ம பண்ணி பார்க்கும்போது அது இன்றைய நிலைமையில 16ல இருந்து 22% கிட்ட நிக்குது. ஓகே. ஆனா ஆன்லைன்ல இப்படிதான் இருக்கு. அதே சமயத்துல நீங்க கொங்கு பத்தி சொன்னீங்களா, இல்ல கொங்கு பத்தி சொல்ல போறீங்களா? இனிமேதான் இனிமேல் சொல்ல போறோம் கொங்கு பத்தி. கொங்கு பத்தி சொல்லும்போது நான் சொல்றேன். ஓகே, அடுத்த கேள்விகள். அதே அதே மாதிரி சார், இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல, இது நான் ஆஃப்லைன்ல பண்ண சர்வே. மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலியில அந்த ரெண்டு பேரும், அதாவது குழந்தைங்க ரெண்டு பேருமே விஜய்க்கு தான் போடணும் அப்படிங்கிற நிர்பந்திக்கிறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதாவது அது அது உண்மையா இல்ல அது அது எப்படி உண்மை 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 உண்மை. அதாவது நாங்க கண்டக்ட் பண்ண சர்வே, அதாவது நிறைய பேர் எங்க கிட்ட சொன்னாங்க, என்ன மேல கமெண்ட் எல்லாம் வைக்கிறாங்க. எது வச்சாலும் இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் எல்லா தேர்தலும் நான் கணிச்சிட்டு இருக்கேன். ஓகே, 2019 அந்த தேர்தல் கணிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எந்த எந்த ஒரு மாநிலத்திலுமே அனாவசியமான கமெண்ட் வைக்கிறது தமிழ்நாட்டை விட யாருமே அதிகம் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அதிகம். அதாவது ஒரு கமெண்ட் வச்சோம்னா அதுக்கு 10 கமெண்ட் வைப்பாங்க. ஏப்ரல் மாதம் கண்டக்ட் பண்ண சர்வேல 9% தான் விஜய்க்கு வருதுன்னு சொன்னோம். இப்ப கடந்த மே ஜூன்ல கண்டக்ட் பண்ணும்போது அது 16ல இருந்து 22% எங்களோட டேட்டா படி ஃபில்டர்லாம் போட்டப்புறம், ஃபில்டர்லாம் போடாம 32% வருதுன்னு சொல்றோம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் கேட்டீங்கன்னா யாருக்கு போட்டு போட போறீங்கன்னு, ஒரு மாற்றத்துக்காக நாங்க விஜய்க்கு போடலான்னு இருக்கோங்க. ரெண்டு கட்சியும் பார்த்துட்டோங்க, இப்ப போடலாங்க. அதே மாதிரி இளைஞர்கள், நான் திரும்பி திரும்பி சொல்றேன், உங்களுக்கு நகர்ப்புறத்துல இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. ஸ்டார் வேல்யூ இருக்கு. மகளிர் வாக்குகள், அதே சமயத்துல ஆண்கள் வாக்குகள், 45 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணிக்கு போகுது. இதுதான் உண்மை. சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ரகிள் பண்றது. ஆனா எலெக்ஷன்ல இதான் ரிசல்ட் வருமா? கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க எப்படி ஓட்டு வாங்குவாங்க, அவங்களுடைய ஓட் பேஸ் எங்க இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றது இது உண்மை. ஓகே. அதே மாதிரி சார், இப்போ நீங்க ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் விஜய்க்கு இல்லைன்னு சொன்னீங்க ஒரு ஒரு இடத்துல. ஆனால் இப்போ அவர் அனைத்து பகுதிகளிலும், ஃபார் எக்ஸாம்பிள் கோவை, மதுரை, இந்த மாதிரி மண்டலங்களுக்கெல்லாம் பூத் வாரியாக ஒரு முகவர்களை சந்திக்கும் ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூத் வாரியான முகவர்களை சந்தித்தார்.
அந்த இடத்துல பார்த்தா அவர் இந்த பூத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு தான் அதை பண்ணினார். அதுல வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி வரவேற்பு இருந்தது அப்படின்னு. ஸோ ஆர்கனைசேஷனலாவும் வளர்ந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆர்கனைசேஷனலா வளரலையா? ஆர்கனைசேஷன்ல அவங்க வளர பாக்குறாங்க, ஆனா வளர்ந்துட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க தவறு. அதே சமயத்துல இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்ன வந்து ஒரு 10 நாள் முன்னாடி சந்திச்சார். 1.5 மணி நேரத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் நிறைய இடத்துல ஆர்கானிக்கா ஓட்டு போடணும்னு போடுறாங்க சார், அவங்களா போய் போடுவாங்க. இது நீங்க வந்து பூத் பத்தி ரொம்ப ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நான் சொன்னேன், அவங்க ஆட்டோமேட்டிக்கா போய் போடுவாங்கன்னு சொல்றீங்க. அதே சமயத்துல அதிமுகவும் திமுகவும் சரி, பர்டிகுலர்லி திமுக நகர்ப்புறத்துல, கிராமப்புறத்துல அதிமுக, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து 50 வருஷமா அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு எப்படி இவங்க ஈடு கொடுக்க போறாங்கிறது பார்க்கணும். இதுதான் உண்மை. ஓகே, ஓகே. அப்போ அதே மாதிரி சார் இன்னொரு முக்கியமான கேள்வி. அது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லாம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஏத்துக்க வேண்டிய ஒரு இதுதான். ஆனா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் சேம் டிட்டோ. இந்த விஜய்க்கு வந்து இப்ப இருக்க இப்படி ஆதரவு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி இருந்தது. இதே மாதிரி குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. அவருக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு. ஆனா அவர் வெற்றி பெற்றார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இங்க நடக்க வாய்ப்பு இருக்கா? சார், டூ ஏர்லி டு சே. டெல்லிங்கிறது ஒரு ஸ்மால் ஸ்டேட். டெல்லியை வந்து ஈஸியா கவர் பண்ண முடியும். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு ப்ரொட்டஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவர் வந்து ஒரு அந்தோலன் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட் மூவ்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால ஒரு நாவல்டி வேல்யூ வந்தது. அதாவது எல்லார் மேல இருந்த அதிருப்தியை வந்து அவங்க வந்து கேஷ் இன் பண்ணாங்க. டெல்லி மாடலை தமிழ்நாட்டில் ஃபிட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெல்லிங்கிறது ஒரு சின்ன ஒரு 70 சீட்டு. ஓகே, பாண்டிச்சேரியில பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன இடங்கள்ல பண்ணலாம். தமிழ்நாட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு ஒன்னும் கொஸ்டின் மார்க். ஓகே, ஓகே. அடுத்த முக்கியமான ரொம்ப முக்கியமான கேள்வி சார். கொங்கு பகுதியில ஒரு சர்வே ரிப்போர்ட்ல எப்பவுமே வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வந்து டாமினேட்டட் ஏரியா கொங்கு கொங்கு பெல்ட்ங்கிறது. அந்த சர்வேல ஏடிஎம்கே வெறும் 36% வாங்கியிருக்கு, டிஎம்கே 11%, விஜய் டிவிகே 42%, சீமான் 11%. ஆஸ் பர் சர்வே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், விஜய் பத்தி மட்டும் பேசலாம். நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போஸ்ட் போட்டேன். தொண்டாமத்தூர் மாதிரியான தொகுதியிலேயே ஏடிஎம்கே இஸ் ஸ்ட்ரகிளிங். கோயம்புத்தூர் சவுத்ல பிஜேபி இஸ் ஸ்ட்ரகிளிங் சொல்லும் போது பயங்கரமா கோவப்பட்டாங்க மக்கள்லாம். நீங்க வந்து விஜய் கிட்ட இது பண்ணிட்டீங்க. நான் விஜய் கட்சியில யாருமே சந்திச்சு கூட கிடையாது. எனக்கு யாருமே தெரியும் தெரியாது. அவங்க கட்சியில் யார் இருக்காங்க கூட தெரியாது. உண்மையை சொல்றேன். ஏப்ரல் மாசம் தொண்டாமத்தூர்ல 11% இருந்தது. 30% மேல ஜூன் மாசம் 3rd வீக்ல ரிசல்ட் வருது. அதே மாதிரி கோயம்புத்தூர் சவுத் நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லயுமே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், அதாவது நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும், அது வந்து கொங்கா இருக்கட்டும், சவுத்தா இருக்கட்டும், டெல்டாவா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், நார்த் தமிழ்நாடுவா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. விஜயின் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு இங்க பாக்குறீங்க. அதுவும் கேவியட் தான், இதெல்லாம் ஓட்டா மாறுமா கேள்விக்குறிதான். ஆனா அனைத்து கட்சிகளுமே விஜய ஒரு சீரியஸ் பிளேயரா எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இனி வந்துட்டாங்க. எடுத்துக்கலன்னா இட் வில் பி a problem for everybody. ஓகே, இது ரொம்ப முக்கியமான நம்பர் சார். திமுக வந்து 11%, சீமான் 11%. அதாவது திமுகவும் சீமானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துட்டாங்க இந்த பகுதிக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல சார், சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு 4-5% மேல வாங்க மாட்டேன் தமிழ்நாடு முழுவதும். திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு மோசமாலாம் போகாது. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம் இஸ் இன் த ரேஸ். எங்களோட சர்வே படி இட் இஸ் இன் த ரேஸ். அதிமுக பிஜேபி இஸ் ஆல்சோ இன் த ரேஸ். பட் ஒன்னே ஒன்னு எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு 1 இயர் முன்னாடி அண்ணாமலையோட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். மும்முனை போட்டியா இருந்ததுன்னா என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு நகர்ப்புற இடங்கள்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது வச்சுக்கோங்க. நகர்ப்புறம் மட்டும் இல்ல, வேற எங்க வேணாலும் இருக்கலாம். அதாவது காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக தனியா நிற்கும் போது கன்னியாகுமரியிலேயே ஜெயிச்சாங்க 2014. பலமுனை போட்டிகள் ஆகும் பொழுது பிஜேபிக்கு ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கும்போது வாய்ப்பு அதிகமாகும். அதை நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா பிஜேபியினுடைய சப்போர்ட், ஏன்னா ஆன்டி பிஜேபி ஓட்டு இருக்குங்க. அவர் நான் சொன்ன உடனே கோச்சுப்பாங்க நிறைய பேர். அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த மட்டும் 2 ஓட்டு இருக்கு. ஆன்டி பிஜேபி ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு. விஜய் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுப்பாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்டு எடுப்பாரு.
அதே சமயத்துல ப்ரோ பிஜேபி ஓட்டு இருக்கு. அந்த ப்ரோ பிஜேபி ஓட்டு எங்கேயுமே போகாது, இங்கதான் விழுந்து விழும். இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஆன்டி டிஎம்கே ஓட்டு ப்ராபப்ளி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகலாம். ஆனா பிஜேபி ஏடிஎம்கே ஓட இருக்கிறதுனால ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபியோட ஓட்டு எங்க போகும்? இப்ப விஜய் கிட்ட போகும். அதே சமயத்துல டிஎம்கேக்கு போகக்கூடிய மைனாரிட்டி, கிறிஸ்டியன், எஸ்சி, மகளிர், என்ன மகளிர் திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அந்த ஓட்டுகள் எங்க போகுது? திமுகவுக்கு போகுது. போக வேண்டிய ஓட்டு அது வந்து இப்ப விஜய் கிட்ட போகுது. சோ இட் இஸ் கோயிங் டு பி a confusing election. அதே சமயத்துல ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற மாதிரி டேமேஜ் பண்ணுவார். ஒரு சில இடத்துல ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணுவாரு, ஒரு சில இடத்துல பிஜேபியை டேமேஜ் பண்ணுவாரு, பல இடங்கள்ல டிஎம்கேவை டேமேஜ் பண்ணுவாரு, எல்லா இடங்கள்லயுமே நாம் தமிழர் கட்சியை டேமேஜ். ஓகே, நீங்க வந்து இப்போ பேசினப்ப சொன்னீங்க தொண்டாமுத்தூர்லயும் கோவை சவுத்துலயும், அதாவது கோயம்புத்தூர் சவுத்துலயும் வந்து பிஜேபியும் தொண்டாமுத்தூர்ல ஏடிஎம்கேயும் பின்னடைவு சந்தித்திருக்கிறார்கள். அது இல்ல, எதை? இது வந்து ஜஸ்ட் பேசிக் பிரிலிமினரி. இன்னும் அதாவது தொண்டாமுத்தூர்லயும் சரி, கோயம்புத்தூர் சவுத்லயும் சரி, போத் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கேன் ஸ்டிச் a comeback. கண்டிப்பா கம்பேக் பண்ணலாம். ஆனா விஜய்க்கு ஆதரவு இருக்கு, அதுதான் முக்கியம். as of now வந்து விஜய்க்கு ஆதரவு அங்க இருக்கு. இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான சர்வே சார், இளைஞர்களின் ஆதரவு யாருக்குன்னு ஒரு ஒரு கேள்வி வச்சோம். அது அண்ணாமலை அவர்களுக்கு, விஜய்க்கு, சீமான், நாம் தமிழர் சீமானுக்கு, அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கு. இதுல அதுலயே வந்து விஜய் தான் 59% வர்றாரு. அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறமா ஒரு 20%, நாம் தமிழர் கட்சி 12%, உதயநிதி ஸ்டாலின் கடைசியாக 9%. இதுல இது வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இது நேச்சுரல். நான் சொல்றேன், 18ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் நோக்கி தான் போறாங்க. அண்ணாமலை 20% வாங்கியிருக்காரு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை ஏன் 20% தான் வாங்கியிருக்காரு, ஏன் வந்து விஜய் 59% வாங்கியிருக்காரு? மக்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அண்ணாமலை வந்து பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் கிடையாது. அமித்ஷா அவர்களே அதிமுக தலைமையிலான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை people may not perceive that அண்ணாமலை is the CM race. பட் விஜய் வந்து சிஎம் ரேஸ்ல இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு போகுது. ஓகே, பட் ஏன்னா அதே சமயத்துல விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கு நான் again I'm telling you, ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ரெண்டு ஓட்டுமே வாங்குவார் அவரு. அதனால அது பொட்டன்ட் காம்பினேஷன் ஆகுது. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுங்க, சொல்லணும்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு. ஓகே, சோ இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல விஜய் will be ஒரு கேம் சேஞ்சர். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைப்படி விஜய் will definitely be a game changer. பிகாஸ் விஜயகாந்துக்கு இல்லாத சப்போர்ட்டா விஜய்க்குன்னு ஒன்னே கேட்கலாம். விஜயகாந்த் அரசியல் பண்ணும் பொழுது கருணாநிதிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டுல, பிடிக்குதோ பிடிக்கலையோ, பல முறை முதலமைச்சரா இருந்தார். அந்த டயத்துல மத்தியில ஆட்சியில இருந்தாங்க, அவங்க கட்சிக்காரங்க இருந்தாரு. இன்னொன்னு, ஜெயலலிதா என்கிற ஆளுமை, அம்மா அப்படின்னு மக்களால் வந்து பாசத்தோடு அழைக்கப்பட்ட அம்மா, கலைஞர் அம்மா, இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது வந்து 10% வாங்குறாருன்னா அது பெரிய விஷயம். இன்னைக்கு கலைஞரும் இல்ல, அம்மாவும் இல்ல. ஸ்டாலினோட ஆட்சியை 5 வருஷம் பார்த்துட்டாங்க மக்கள். எடப்பாடியார ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவங்க தவறிக்கிட்டு இருக்காங்க. பண்ணலாம், கரிஷ்மேட்டிக் ஃபிகரா அவர் வந்து காமிக்கல. he lacks கரிஷ்மா. பிஜேபி ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல விஜய் இஸ் ஏபிள் டு கெட் சம் ட்ராக்ஷன். பட் அது எந்த அளவுக்கு ஆகும், அது ஓட்டா சார், முதல்ல இருந்து 2022ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இது ஒண்ணுதான். ஆதரவு வாக்குகளாகவும், வாக்குகள் இடங்களாகவும், இடங்கள் ஆட்சியாகவும் கன்வெர்ட் ஆகுதுங்கிறது இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஆதரவு இருக்கு, நாய்ஸ் இருக்கு, அது ஓட்டா மாறணும். ஓட்டு சீட்டா மாறணும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற அளவுக்கு மாறணும். அந்த அளவுக்கு வந்திருக்கான்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 52, 57, 62 3 எலெக்ஷன் கழித்து அப்புறம் தான் 67 வந்தாங்க. எம்ஜிஆர் உடனே வந்தார், பட் அரசியல் அவர் வந்து முதல்ல இருந்தே இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் ஒரு இதுல இருந்தாங்க, அரசியல் அமைப்பு இருந்தது அவங்க கிட்ட ஆல்ரெடி. சோ முதல் எலெக்ஷன்லயே அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, ஒரு சிம்பிள் இருந்தது. விஜயால அது பண்ண முடியுமா? அதுதான் $1 million or $1 billion கொஸ்டின். பட் we have to wait for another few more months. ஓகே, அதே மாதிரி சார், விஜய் அவர்கள் பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு சர்வேல வச்சிருக்கோம்.
அதுல வந்து 53% பேர் வந்து எஸ் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 37% வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு 11% அப்ராக்சிமேட்டா வந்து கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இதுல இருந்து ஏதாவது அப்படி ஒரு கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மக்களை பொறுத்த மட்டும், பெரும்பான்மையான மக்களை பொறுத்த மட்டும் ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வருவாரா வரமாட்டாரா தெரியாது. வந்தாருன்னா என்ன ஆகும்? வந்தாருன்னா அவருடைய ஆதரவாளர்கள், நான் இந்த ஒரு ஸ்டான்ஸ் நான் பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரே மாதிரி தான் இருக்கேன். அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடியார் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அந்த ஓட்டு எங்க வேணா போகலாம். மகளிர் ஓட்டு விழும். ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக போடுறாங்க. அவங்க சீமான் பக்கம் போயிடுவாங்க. ஆனா அதிமுகவோட ஓட்டு கன்ஃபார்ம்டா விஜய்க்கு வந்துடும். சோ வந்தால் லாபமா நஷ்டமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தா ஒரு ஹியூஜ் பர்செப்ஷன் வேல்யூ கிடைக்கும். அதே சமயத்துல வருவாரான்னு எங்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா வரமாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்படி வரமாட்டாருங்கிற பட்சத்துல அவரு தனியா இந்த சின்ன சின்ன கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. சில காங்கிரஸ் தலைவர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணுவாங்க. அதிமுகவும் ட்ரை பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்தினுடைய தேமுதிக அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் தேமுதிகக்கு 3 டோர் ஓபன். அவங்க திமுகவுக்கும் போலாம், அதிமுக கூட்டணிக்கும் போலாம், தாவேகா விஜய் கிட்டையும் போலாம். ஆனா யார் என்ன ஸ்டான்ஸ் எடுக்க போறாங்கன்னு பொறுத்து இருக்கு. இப்போ ஒருவேளை விஜய் வந்து அண்ணி கேப்டன் தான் எனக்கு வந்து என்னுடைய சினிமா கரியருக்கு விதை விதைச்சாரு, அந்த மாதிரி நீங்க தான் எனக்கு விதை விதைக்கணும்னு போய் எமோஷனலா கேட்டார்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஓகே. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மத்த ஒரு முன்னாள் முதலமைச்சரே வந்து விஜயோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது எனக்கு. முன்னாள் தமிழ்நாட்டு முதல்வரே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க அவர் கட்சியின் போறதுக்கு. ஓ பன்னீர்செல்வம் பத்தி சரி ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அது தெரியாது எனக்கு. பேச்சு வருது எல்லா பொருளையும். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் எல்லா பொருளையும் எல்லாருமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நான் ட்விட்டர்ல இப்ப பீகார் பத்தி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். தமிழ்நாடு பத்தி நான் வந்து பேக் ரூம்ல உட்காந்து தான் பார்க்க போறேன். நான் நீங்க கேட்டீங்கிறதுக்காக தான் வந்தேன். இல்லைன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசவே கூடாதுன்னு இருக்கேன் நான் கொஞ்ச நாள். ஓகே. ஓகே சார். ரொம்ப மிக்க நன்றி.